ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் தீவிரமடைந்துள்ளன. இன்றைய பரப்புரை நிலவரத்தை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், ஆர்கே நகர் தொகுதியில் பிரதான கட்சியான அதிமுகவின் தேர்தல் பரப்புரை திட்டம் என்ன? சரண்யா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 21 வேட்பாளர்கள் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த தொகுதியின் பரப்புரையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் இன்று காலை முதல் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலுக்காகவே அதிமுகவின் சார்பாக 50 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பகுதி வாரியாக அவர்களுக்கு பொறுப்புகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதிக்குரிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அதிமுகவின் சார்பாக ஒவ்வொரு பகுதியாக வாக்குச்சாவடியை மையமாக வைத்த ஒவ்வொரு பகுதியாக வாக்காளர்களை சந்தித்து தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இன்றைய நிலவரப்படி பார்த்தோமேயானால் காலை அதிமுகவினர் மட்டும்தான் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் முக்கியமாக சிபிஎம் கட்சியின் வேட்பாளரான மகேந்திரன் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு தங்களது பிரச்சாரத்தை தொடங்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் மற்ற கட்சிகளும் குறிப்பாக சுயேட்சைகளாக அதிகம் பேர் போட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்படி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்ற அந்த வேட்பாளர்கள் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரண்யா, ஆனந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.